நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாளில் உங்களை மீண்டுமாக ஒவ்வொரு பார்க்கத்தக்க தேவன் தந்த மேலான கிருபைக்காக நன்றி. கர்த்தரை நம்பக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்பொழுதும் எல்லா வழியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் என்பதை பாருங்கள். உற்சாகம் ஒரு மனுஷனுக்கு வேண்டியது. உற்சாகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு எதிர்பார்த்த ஒரு ஜீவியம் காணப்பட வேண்டும். தீர்மானம் உள்ள ஒரு ஜீவியம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் யார்? இந்த நாளின் செய்தியின் தலைப்பை பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள்ளாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது யார்? எல்லாருமே நம்ம போகணும்னு நினைக்கிறோம். உண்மைதானே? சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக கர்த்தரோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாக பரலோக ராஜ்யம் மேலாது என்ற விசுவாசத்தோடு நாம் போக வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கின்ற உண்மைதான். ஆனால் ஒன்று, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் யார்? ஒரு நன்மை ஒரு இடத்துல கிடைக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அதுக்கு போட்டி பொறாமை கிடையாது. எல்லாரும் போய் அதை சுதந்திரிச்சு கொள்ளலாம். கிணத்துல தண்ணி இருக்குது, மழை பெய்யுது, எல்லாருக்கும் அது பொதுவானது. அது தேவ ஈவு. அது மனிதன் உண்டாக்குவதல்ல, அதிகாரி உண்டாக்குவதல்ல. எப்படியோ விஞ்ஞானங்கள் பெருத்து போய் நல்ல விஞ்ஞானம் அறிவுள்ள தேசமாக முன்குறித்து தேவன் தெரிந்து கொண்டார் தமிழகத்தை, முற்றிலும் இந்தியாவை. நல்ல ஒரு செழிப்பாக காணப்படுகிறது. நான் அனுதினம் அதற்காக செபிக்கின்றேன். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் ஒன்று, எல்லாரும் எதிர்பார்ப்பது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் யார்? தேவ திட்டத்தை தீர்மானத்தை தெரிந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். பிளேன் ஓட்டும் பொழுது கார் லைசன்ஸை கேட்க மாட்டாங்க. கார் ஓட்டும் பொழுது டூ வீலர் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. டூ வீலர் ஓட்டும் பொழுது லைசன்ஸு கேட்பார்கள். எனக்கு அருமையான தேவஜனம், இந்த பூமியில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சில வாகனங்களை ஓட்டும் பொழுது ஒரு அரசுடைய முத்திரை, அரசுடைய அந்த கண்டிஷன், அரசுடைய திட்டவட்டமான எதிர்பார்ப்புக்கு நாம் கீழ்ப்படிந்தே வாழ வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பதற்கு எந்த லைசன்ஸும் கிடையாது. இந்த சட்ட திட்டத்தை நாம் பின்தொடர வேண்டும். தேவன் தந்திரக்கூடிய அருமையான பரிசுத்த வேதாகம வசனத்தில் உள்ள இந்த சட்ட திட்டத்தை நாம் தொடரும் பொழுது, அதை கடைபிடிக்கும் பொழுது, தீமை செய்யாதே என்றால் தீமை செய்யக்கூடாது. அந்த வசனம் நமக்கு வழிகாட்டியாக காணப்படுகிறது. ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்திலேருந்து ஒரு தெருவுக்கு பாலம் எப்படியாக அமைக்கப்படுகிறதோ இந்த பாதைகள் இதோடு கடந்து விட்டது. அந்த புதிய பாதைக்கு இணைத்து விடக்கூடிய ஒரு பாலத்தை நாம் பார்க்கின்றோம். அதே போல் இணைக்கக்கூடிய பாலமாக, பரலோகத்திற்கு போகக்கூடிய வழியை காட்டக்கூடிய ஒரு பாலமாக அருமையான கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்தை ஈடாக சொல்ல முடியும். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பரலோகம் செல்வதற்கு எந்த லைசன்ஸும் கிடையாது. பரிசுத்தமான ஒரு ஜீவியம், கர்த்தருக்கு நமக்கும் உள்ள ஒரு ஜீவியம், ஐக்கியமாக நாம் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்கு நமக்கும் உள்ள உடன்படிக்கை, அந்த வசனத்தை அறிந்து புரிந்து நம்முடைய இருதயத்தில் அந்த வசனங்கள் தங்க வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது நாம் பார்க்கும் பொழுது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக பிறருக்கு நீ நன்மை செய்யக்கூடியவனாக வாழ வேண்டும். தீமையை வெறுத்து நன்மை செய்வதவே தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய உடன்படிக்கை இருக பற்றிக்கொள். நான் வாழும் இந்த வாழ்க்கையில் பரலோகம் செல்லும் பாதைக்கு குறுகிலான ஒரு பாதை, பாடு நிறைஞ்ச ஒரு பாதை. உண்மைதான், பரலோகம் செல்ல வேண்டுமென்றால். மத்திய 5ஆம் அதிகாரம் 10-12 நம்ம பார்க்கோம். இதுவே பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கக்கூடிய ஆயத்தம் உள்ள அனுமதி உள்ள பாதைகள் என்பதை பார்க்கின்றோம். முதலாவது, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களுக்காக தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14 முதலாக 17 வரை நாம் பார்க்கும் பொழுது எனக்கு அருமையான தேவச்சனமே,
ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஜனத்தினால் ஆவினாலும் பிறந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். தேவனோடு நாம் எப்படி சஞ்சரிக்க முடியும்? கர்த்தரோடு எப்படி நாம் சஞ்சரிக்க முடியும்? தேவனை முகமுகமாக பார்த்தது யாரும் இல்லை, முடியாது. அந்த வல்லமை நமக்கு முடியாது, முடியாது. தூசி அற்பம் பொழுவும் நாம் பாவிகளாக காணப்படுகிறோம். ஆனால் ஒன்று, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். யார் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் தேவனால் எடுத்து கொள்ளப்பட்டார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, தேவன் தாமே வழிநடத்துவாராக. இந்த வசனம் அருமையான யோனோக்குடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். இவருடைய அருமையான தேவஜனமே, யோனோக்குடைய வாழ்க்கை கர்த்தரோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. யோனோக்கு பிறக்கும்போதே அவருடைய தகப்பன் யாரோ, அவருடைய வாழ்க்கை வயது 162 என்பதை பார்க்கின்றோம். ஆதியாகமம் 5:18 பார்ப்போம். கேள்வி, ஏனோக்கு பூமியில் வாழ்ந்த நாட்கள் எத்தனை ஆண்டு என்று பார்க்கும் பொழுது 365 ஆண்டு என்பதை பார்க்கின்றோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலாக இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. யோனோக்குடைய தகப்பன் உயிரோடு இந்த நாட்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் 962 வருஷங்கள் உயிரோடு இருந்தார் என்பதை பார்க்கிறேன். இது நான் சொல்லவில்லை, சரித்திரம் சொல்கிறது. உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வேதம் நம்மளோடு இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்று உண்மை என்பதை பார்க்கின்றோம். அது பொய் அல்ல, அது பொய் உரைப்பதே அல்ல. நடந்தவை, நடக்க போறவை, நடந்து கொண்டிருப்ப அத்தனையும் நிறைந்துதான் பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் உடன்படிக்கை பெற்று எங்கெல்லாம் எந்தெந்த இருதயத்திலெல்லாம் காணப்படுகிறதோ அங்கு தேவன் மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்ற விசுவாசம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில் வாழும் பொழுது இழந்தவர்கள் எதையுமே வெட்கப்பட்டு போனதே அல்ல என்பதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கென்று எதையும் இழைப்பதற்கு, இழந்து போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 28-30 வரைக்கும் நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கிருபையான ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இழந்தவர்கள் தரித்திரர் ஆவதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதே இல்லை என்பதை பார்க்கின்றார். நஷ்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் தரவே மாட்டார். நீதி நிமித்தம் வரக்கூடிய துன்பங்கள், வேதனைகள், பாடுகள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருக்காக பாடுகளை சகித்து கொண்டவர்கள், கர்த்தருக்காக நிந்தனைகளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார் ஆண்டவர். மத்திய 5ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதை பார்க்கின்ற உண்மை, நீதி, நியாயம், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு அருமையான பாதுகாப்பை தேவன் தருகின்றார். விலகினம் வரலாம், வேதனை வரலாம், நெருக்கம் வரலாம், ஆனால் அதற்குள்ளாக தேவன் அந்த இடத்துல உலாவுகின்றார். விசேஷமாக அந்த ஆத்துமாக்களை காத்து வழிநடத்துகின்றார் என்பதை பார்க்கின்றோம். தேவனுடைய கற்பனையின்படி போதிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம். நான் சொல்லலை, அருமையான வேத வசனம் மத்திய 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம அருமையாக நாம் பார்க்கின்றோம். மத்தியில் பார்க்கோம் 5ஆம் அதிகாரம் 19-20 பார்க்கிறோம். அருமையான ஒரு வசனத்தில் பார்க்கின்றோம். தேவனுடைய கற்பனைகளை போதிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொள்வார்கள். நியாயம் வேண்டும், அவங்களுக்குமே நீதி வேண்டும், உண்மை வேண்டும், பரிசுத்த வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு கர்த்தருடைய திட்டத்தை, தீர்மானத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை பார்க்கின்றோம். இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்கள் பரலோகம் செல்ல முடியும் என்பதை பார்க்கின்றோம். ஞானஸ்நானம்
என்பது தேவனோடு செய்து கொண்டக்கூடிய ஒரு அருமையான பரிசுத்த உடன்படிக்கை அபிஷேகம் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஞானஸ்நானம் என்பது கர்த்தரோடு நாம் செய்யக்கூடிய உடன்படிக்கை. அது லெகுவல்ல, லேஸ் என்று நினைக்கிறது தவறு. கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜா நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மகத்துவத்தின் தேவன் என்பதை பார்க்கின்றோம். இரக்கத்தின் ராஜா, சர்வ வல்லவர், சர்வ ஞானி என்பதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஏவனால் அவர் கற்பனைகளின் செபத்தில் சஞ்சரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்றோம், நேசிக்கின்றோம், உண்மைதான். அவைகளில் படி நாம் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். இந்த கற்பனையின் பிரகாரம் அந்த வசனத்திலேயே நாம் சஞ்சரித்து விலகாதபடி தேவ திட்டத்தை அறிந்த பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபைக்குள்ளாக, தயவுக்குள்ளாக வழிநடத்தும்படியாக நம்மளை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். சில நேரங்களில் வெட்கப்படுத்துவது போல தெரியலாம், ஆனால் தேவன் நேர்த்தியாக நடத்துவார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உள்ளும் புறம் மேய்ச்சலை கண்டடைவார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். நாலாவதாக நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துக்கென்று நேரத்தை, பணத்தை, பொருளாதாரத்தை இழந்து ஆயத்தம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில் நீதி காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருக்காக எதையும் செய்து பரலோகம் சென்று விடலாம் என்று நான் சொல்ல வரல. ஆனால் நீதியான வாழ்க்கை, புனிதமான வாழ்க்கை, அவருக்கு உகந்த பிரியமான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றார். கர்த்தருடைய அன்பு மேலானது, அவருடைய தயவு மேலானது. அநேக காரியங்களை நாம் பார்க்கின்ற வசனத்தின் பிரகாரம். ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக நீதியாக வாழ்ந்து, பரிசுத்தமாக வாழ்ந்து, துன்பங்களை, பாடுகளை சகித்தவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒரு நாளும் பூட்ட முடியாது என்பதை கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் பார்க்கின்றோம். கர்த்தர் திறந்த வாசலை வைக்கும் பொழுது அதை அடைப்பவன் ஒருவனும் இல்லை என்பதை பார்க்கின்றோம். அநேக நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வரலாம். அதெல்லாம் திடன் கொள்ளத்தக்க தேவன் பலன் தருவார் நமக்கு. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். அவர் நேசிக்கின்ற தேவன், நம்மளை காண்கின்ற தேவனாயிருக்கின்றார். விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக இந்த இடத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். விசுவாசத்தை துவக்கிற முடிக்கின்ற எஜமானராகிய கர்த்தரால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, நிலையில்லாத பூமியில் நாம் இருக்கின்றோம். சமாதானம் இல்லாத இடத்துல நம்ம இருக்கின்றோம். ஆனால் ஒன்று, கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளாக இருக்குமானால், நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், அதை நேர்த்தியாக தேவன் வெட்கப்படுத்தாதபடி வழிநடத்துகிற தேவனாக இருக்கின்றார். இந்த கடுமையான தேவ சொன்னவன், கர்த்தருக்காக இழந்தவர்கள் இந்த பூமியில் ஒன்றுமே இழந்து போவதே அல்ல என்பதை பார்க்கின்றோம். நன்மையை நாடி நாம் செயல்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். துன்பங்கள், பாடுகள், உபத்திரங்கள் அனைத்திலும் சகித்து கொண்டவர்களை தேவன் நினைவு கூறுகின்ற தேவனாக இருக்கின்றார். பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெறுவார்கள், பிரவேசிப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள், நம்முடைய சித்தத்தின் பிரகாரம் அல்ல, பரலோகத்தில் இருக்கின்ற தேவனுடைய திட்டத்தை, பிதாவுடைய திட்டத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாள் ஒருபோதும் தடைபடாது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிதாவுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினது போல பிதாவுடைய திட்டத்தை, சித்தத்தை அறிந்து புரிந்து நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் ஒருவரே நல்லவர். அவரைவே நாம் முன்வைத்து வாழும் பொழுது
தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றார். அது மட்டுமல்ல, 7வது வசனம் பார்க்கும் பொழுது, வேதத்தின்படி போதிக்கிறவர்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்றோம். வேதத்தின்படி போதிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை வைத்திருக்கின்றார். அவர்களும் நியாயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தரின் வேதத்தின்படி போதிக்கிறவர்கள். எனக்கு அருமையான தேவசனமே, கர்த்தருடைய திட்டத்தை, தீர்மானத்தை அறிந்து புரிந்து செயல்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். அடுத்தவனுடைய அஸ்திபாரத்தில் கட்டாதிருப்பீர்களாக. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். அருமையான வேலையும் கூட அவருடைய கர்த்தருடைய திட்டத்தை, தீர்மானத்தை அறிந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளுக்கு அநேக நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் கூட அவைகளில் தேவன் விடுதலை தருகின்ற தேவனாயிருக்கின்றார். எந்த காரணத்தை முன்னிட்டும் உங்கள் தொழுவத்தை விட்டு வேற எடுத்து போகாதீங்க. அது தவறு. தேவனுக்கு அது தீமையானது. கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அருமையான இந்த வசனம் பார்க்கின்றோம். கர்த்தரின் வேதத்தின்படி போதிக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்திற்கு நடக்கக்கூடிய ஒரு ஊழியர் வேறு ஒரு சபையிலிருந்து வரக்கூடிய ஆத்துமாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏதோ நேரம் ஆயிடுச்சு, வெளியூர்லேருந்து வராங்க, அது தப்பு இல்லை. அந்த இடத்துலேருந்து வெளியூர் வருவாங்க, ஆராதிக்கு இடம் இருக்காது, சபைக்கு வந்துடுவாங்க. பக்கத்திலே இருந்து சொந்த பந்தங்களுக்குள்ளேயே தெரிஞ்சு ஏதோ ஒரு அந்த ஊழியக்காரங்க வந்து கண்டித்து இப்படி இருக்கணும், கர்த்தருடைய வசனம் எப்படி சொல்கிறது, அதை நீங்கள் கடைபிடிங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க கடிந்து கொள்ளப்பட்டதுனால சில விசுவாசிகள் இடரில் இணைஞ்சு வேலை சபை போனாங்கன்னா அந்த ஊழியரை ஏற்றுக்கிடவே கூடாது. அது தவறு. அது அஸ்திபாரம், அடுத்தவனுடைய அஸ்திபாரம். எனக்கு அருமையான தேவசனவன், எந்த சபைக்கு நீங்கள் போகிறீங்களோ அதே சபைக்கு போங்க. கர்த்தரை மட்டும் பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை மட்டும் பாருங்கள். ஊழியக்காரங்களை பார்க்காதீங்க. நீங்கள் கர்த்தருடைய வசனம் அங்கே இருக்கா, போதிக்கப்படக்கூடிய வார்த்தை கர்த்தருக்கு சரியா, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய நாமம் வெளியேறப்பட்டது. தேவன் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்தவே மாட்டார். கடந்த ஆண்டு ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு துஷ்டி வீடு போயிருந்தேன். அந்த துஷ்டி வீடு போயிருக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு தலையிட்டு செய்யக்கூடிய குடும்பமாக போய் நன்மை பெற்றுக்கிட்டாங்க. அந்த ஊழிய சபை, அந்த சபையை விட்டு வேறு சபைக்கு போயிட்டாங்க. அந்த ஊழியக்காரன் ஏற்றுக்கிட்டார். ஏன் ஏற்றுக்கிட்டாருன்னா, தசம்பாவம் சரியாக வருது, அவங்களால பல உதவிகள் சபையில் நடக்கணும்னு ஏற்றுக்கிட்டார். அங்கேயே வரட்டும். ஏன் அந்த சபையை விட்டு நின்னீங்க? கேட்கவே இல்லை. அவங்க ஊழியக்காரங்களையும் ஆண்டவர் நேர்த்தியாக நடத்துவாராக. அடுத்தவனுடைய அஸ்திபாரத்தில் போடாதீங்க, அடுத்தவனுடைய அஸ்திபாரத்தை தொடாதீங்க, அது தப்பு. அந்த குடும்பத்தில் பொறுப்பாக நிற்கிறக்கூடிய ஊழியக்காரங்க போய் நிற்கிறாங்க. என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு கேட்காரு அந்த ஊழியக்காரன். அந்த ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி இருந்த சபையை விட்டு விலைக்கு அங்கே கொண்டு வச்சுக்கிட்டு அந்த சபைக்கு வர வச்சு அது பொறுப்பான ஆள்கிட்டவர் கேட்காரு, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? எல்லா வேலையுமே அவர் முடிக்கார். அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி, அந்த குடும்பத்துக்காரங்கிட்ட வாங்கி, இடக்காரன் என்ன விட முடியாமல் இருந்த அந்த பையனை அடக்கம் பண்ணுறது, இறந்த பையனை எப்படி அடக்கம் பண்ணுறது என்னங்கிறது கேட்காங்க. எல்லாம் முடிச்சிட்டாங்க. பொறுப்பாக இருந்த அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக இருந்த அந்த ஊழியக்காரங்களை இவங்க வெறுத்தனால அந்த ஊழியக்கார ஆதாயம் பண்ணி அடுத்தவருடைய அஸ்திபாரத்திற்கு கட்டாதிருப்பான்னு சொன்ன வசனத்திற்கு மீறி செயல்படக்கூடிய ஊழியக்காரங்களையும் பார்க்கும். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். யாரையுமே சபிக்க நமக்கு தகுதி இல்லை, சபிப்பதற்காக நாம் பிறக்கலை. ஆனால் ஒன்று, ஊழியத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தெல்லாம் நான் படிச்சுட்டேன், இதுதான் இது நீதின்னு அப்படி போகக்கூடிய ஊழியக்காரங்களுக்கு நாம் செபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். வசப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எத்தனையோ ஆண்டுகளாக போன சபையிலேருந்து கரெக்டாக பிறக்கிடுவாங்க, அது தவறு. கர்த்தருடைய நீதி வெட்ட வெளிச்சமாக இருக்கும், நாளாகும், தாமதமாகாது. தேவன் நீதியுள்ள தேவனாக இருக்கின்றார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். நம்ம விதைக்கிற ஒன்று அறுவடை பண்ணுறது ஒன்று எதிர்பார்க்கவே முடியாது. நீதியுள்ள தேவனாக இருக்கின்றார்.
அவரை சார்ந்து வாழும் பொழுது, இந்த நாள் செய்தியின் தலைப்பை நான் பார்க்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் யார்? தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.